ஒரு வீடை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஸ்திரி முதல்ல ஒரே ஒரு கல்லை எடுத்துன்னு வந்து சென்டர்ல வைப்பார். பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்திருக்கீங்களா இல்லையா? அந்த கல்லு தான் மூளைக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு வீடை கட்டணும்னா அந்த கல்லு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா எல்லா திசையிலையும் சரிசமமா இருக்கணும், சரியான அந்த அளவுல இருக்கணும் அந்த கல்லு. அதனால தேடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீடு கட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்லுக்காகவே தேடுவாங்க. அப்புறம் எந்த கல்லை வேணான்னு மேஸ்திரி தூக்கி போட்டாரோ அதே கல்லை தான் கடைசியில் எடுப்பாரு. அல்லேலூயா. நீங்க அந்த பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நடக்குது அது. அப்ப அந்த முதல் கல்லு நம்ம ஒரு வீடு கட்டுறப்ப வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த கல்லு தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த மூளைக்கல். ஏன்னா அந்த மூளைக்கல்ல 4 திசையிலுமே எந்தவித கோணலும் இருக்கக்கூடாது, சரியான அந்த அளவுல இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். அந்த கல்லை அவரை நட்டுட்டு மீதி வைப்பாங்க பாருங்க, அடுத்த கல்லு இதனுடைய வாட்டத்திலே வச்சு வருவாங்க. எந்த கல் அதுக்கு அஸ்திபாரம்? அந்த கல்லுடைய வாட்டத்துல அப்படியே 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 பில்டாய் வரும். முதல் கோணல். இந்த கல்லு மிஸ்டேக் ஆச்சு, இந்த கல்லு பிரச்சனைனா நீங்க கட்ட போற வீடும் பிரச்சனை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு அததான் ஆண்டவர், அந்த மூளை கல்லு தான் இந்த ஆதி அன்பு. இன்னைக்கு நம்ம வைக்க வேண்டிய, சரியாய் நட வேண்டிய, சரியாய் காட்ட வேண்டிய, சரியாய் நிற்க வேண்டிய அந்த அன்பின் நிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் கோணலானதுனால நம்ம மேல கட்டப்படுகிற அந்த கட்டடங்கள், கல்லுகளை நம்ம அடிக்க கொண்டே போறோம்ல, பிரயாசம், முயற்சி எல்லாத்தையும், அது எல்லாமே வீணுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா மூளைக்கல் தான் என்னது ரொம்ப ரொம்ப அது கோணல் ஆயிடுச்சுன்னா அதை சார்ந்து வர அத்தனை கல்லுமே எப்படி இருக்கும்? கோணலா தான் இருக்கும்.